பாப்பா, இத வாங்கிக்க. இந்த ஆப்பிள கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அட, இந்த ஆப்பிள் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? யார் பேசுறது? நான் தான் அந்த ஆப்பிள உங்களுக்கு கொடுத்தேன். என்னது? மரம் பேசுதா? மரம் பேசுதா? பூதம் பூதம். அடடடடடடா, ஒரு நிமிஷம் நில்லு. நில்லு. அடடடடடடடா. நில்லு. ஓடாத. எங்க தப்பிச்சு போக பாக்குற? அங்கே நில்லு. இல்ல இல்ல. வாயை மூடிக்கிட்டு பேசாம இந்த ஆப்பிள சாப்பிடு. இந்தா. சரி சரி, இந்த ஆப்பிள நான் சாப்பிடுறேன். ஆனா டாக்டர் என்ன புதுசா பல்லு கட்டி இருக்கிறதுனால கடிச்சு சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அதனால இந்த ஆப்பிள் என்னால கடிச்சு சாப்பிட முடியாது. ஆனா என்னால கண்டிப்பா உனக்கு உதவ முடியும். இந்த ஆப்பிள் நிச்சயமா யாரையாவது சாப்பிட வைக்க முடியும். நிஜமாவா? நீ நிஜமாவா சொல்ற? ஆமா, என்னோட நண்பனுக்கு இந்த ஆப்பிள் மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் எப்பவுமே ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க, இந்த பழத்துக்குள்ள என்னதான் இருக்கு? அப்படின்னா நல்லா கேட்டுக்க. நான் மந்திர தந்திரம் செய்யற மந்திரவாதி பொண்ணு. ஆனா என்னையே ஒரு மந்திரவாதி மரமா மாத்திட்டான். யாராவது என்கிட்ட இருந்து இந்த ஆப்பிள சாப்பிடுற வரைக்கும் நான் இழந்த என்னோட அழகான உடல் எனக்கு திரும்பவும் கிடைக்காது. யாராவது இந்த ஆப்பிள சாப்பிட்டாங்கன்னா அவங்க மர நிமிஷமே இந்த மரமா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட பழைய அழகான உடல் கிடைச்சிடும். நான் சந்தோஷமா இருப்பேன். கவலைப்படாதீங்க, மோட்டுக்கு மரங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவனை எப்படியாவது இந்த ஆப்பிள நான் சாப்பிட வச்சிடுறேன். அவன் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவான். ஆனா ஒரு விஷயம் கவனமா கேளுங்க. என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்க கூடாது. அப்படி ஏதாவது நினைச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. இந்த ஆப்பிள் நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து அடி பின்னிடும். ஜாக்கிரதை. இத பத்தி நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் கிளம்புறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள சாப்பிட்டீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிள் ஓபன். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரு. பழக்கடானாச்சு, சீக்கிரம் ஒரு ஆப்பிள் கொடுங்க. இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள் மட்டும் தான் இலவசமா கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆப்பிள் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும். இந்தாங்க, ஃப்ரீயா வச்சுக்கங்க, சாப்பிட்டு பாருங்க. ஆப்பிளா கொடுங்க, உடனே சாப்பிடுறேன். என்னாச்சு? ஏன் ஆப்பிள சாப்பிடாம பாதியில நிறுத்திட்டீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள சாப்பிடுங்க. இப்பதான் ஞாபகம் வந்தது. நான் காலையில தூங்கி எழுந்திருந்து பல் தேய்க்கவே இல்ல. பல் தேய்க்காம பச்சை தண்ணி கூட பல்ல படாது. அதனால நான் பல் தேய்ச்சிட்டு அப்புறமா இதை சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? அப்படின்னா பிரஷ் பண்ணிட்டு சீக்கிரமா இந்த ஆப்பிள சாப்பிடுங்க. பை பை. அடடா, சீக்கிரமா பிரஷ் பண்ணுங்களே. டேய் பத்ரோ, சீக்கிரமா பல் தேய்டு. நீயாடா சொன்ன? இல்லையே, நான் எதுவும் சொல்லவே இல்லையே. யாரோ என்கிட்ட சீக்கிரமா பல் தேய்டு சொன்ன மாதிரியா இருந்தது. சரி, பரவாயில்ல விடு, சீக்கிரமா தேய்ச்சிட்டு வரேன். மோட்டோ, இந்த ஆப்பிள் எங்க இருந்து வந்தது? அது வந்து குள்ளமா இருக்கிற ஒரு பெரியவர் வந்து இந்த ஆப்பிள கொடுத்தாரு. வீட்டுக்கு ஒரு ஆப்பிள் ஃப்ரீயா தருவாராம். காலையில முதல்ல இதை சாப்பிடணும். ஆஹா, காலையில வெறும் வயிற்றுல பழம் சாப்பிட்டா ஒத்துக்காது. முதல்ல டீ கடை மாட்டே கடைக்கு போயிட்டு சமோசா சாப்பிட்டு அப்புறமா இதை எடுத்துக்கலாம். ஏய், என்ன சாப்பிடுறீங்களா இல்லையா? ஆஹா, ஏய், எதுக்காக என்னோட பயோடேட்டா எல்லாம் கேக்குற? என்ன சாப்பிட போறியா இல்லையா? என்ன சாப்பிடு. ஆப்பிள வாயை திறந்து பேசுது. இதை எப்படி வாய்க்குள்ள போட்டு சாப்பிடுறது? இதை பார்த்தா யாரோ மாந்திரிகம் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டாம். அப்பா நீ போடே தர்றா. பத்து ரூபா சீக்கிரம் வேடா. தூக்கி விடுறா. ஏய், ஆஹா, அம்மா. ஏண்டா, என்ன தைரியம் தான் என் நண்பன் மேல கைய வைக்கிற? வெளியில போ. உன்னை தூக்கி வெளியில வீசிடுவேன், பாத்துக்க. ஏய், ஏய், எங்க பாத்தியா வண்டி ஓட்டிட்டு வர? ஐயப்பா, சாரி சாரி. அங்க பாரு பாக்ஸர், அந்த ஆப்பிள் தான் என்ன வந்து இடிச்சது. அதோ பாரு, அந்த ஆப்பிள் பறந்து மோட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இங்க பாருங்க சிங்கம் சார், ஆப்பிள் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? ஒரு சாதாரண ஆப்பிள் போலீஸே அடிச்சிருச்சா என்ன? அதை சும்மா விட மாட்டேன். The name is சிங்கம்.
இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அது சரி, இப்ப ஜனங்களுக்கு சாப்பிட ஆப்பிளே இல்ல, நீ ஒரு ஆப்பிள வச்சுட்டு போற வரவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏய், என்ன பண்ண போறாரு? ஓகே அட கடவுளே, இப்போ அந்த ஆப்பிள என்னால எப்படி பழி வாங்க முடியும்? இதோ இதுதான். வந்துட்டீங்களா சார்? போலீஸ்கார மாதிரியே ஆப்பிளால் அடிக்கிறது சட்டப்படி குற்றம். பரவாயில்ல. தப்பு 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 தப்பு. ஏய் இதுக்கு மேல பேசுற ஒரே அப்பு. இந்த ஆப்பிளால பெரிய பிரச்சனைடா சிங்கம். அம்மா, என்ன ஒரு தூக்கம் சரியா இருக்கு. சீக்கிரம் வந்துடுறா. கிட்ட தப்பிச்சு போக முடியுமா? மரியாதையை என்ன சாப்பிடு, எப்படியாவது என்ன சாப்பிடு. இல்ல சொன்னா கேளு, நீ உயிரோட இருக்கிற ஆப்பிள் உன்னை என்னால எப்படி சாப்பிட முடியும்? நீ செத்து போனா சாப்பிட்டுருவேன். அடச்சே, இத வாங்கிக்க. என்ன சாப்பிட மாட்டேல, வாங்கிக்க. ஆப்பிள் சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு. சொல்லுங்க கேளு. ஏய், என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் எங்க ரெண்டு பேரையும் ரவுண்டு கட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு வேற எங்கேயாவது போ. அட கடவுளே, மறுபடியும் ஆப்பிள் என் மேல மோதிருச்சு. நான் இப்ப அதை சும்மா விட போறது இல்ல. ஏய் அப்பா, நீ திருந்தவே மாட்டியா? மறுபடியும் இது என் மூஞ்சில வந்து ஒட்டிக்கிச்சுடா. என்ன காப்பாத்துறா. சீக்கிரமா இந்த ஆப்பிள தூக்கி எறி. சீக்கிரம். என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடு. ஆப்பிள் சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு. என்ன சாப்பிடு. சொன்னா கேளு. சீக்கிரம் வந்துடுறா பானை. ஆஹா, கையை விட்டு போக மாட்டேன். வந்துடுறா. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. டேய் பூசணி கம்பெனியா, சீக்கிரம் எங்களை காப்பாத்துறா. ரொம்ப நேரமா ஓடி வரோம். மூச்சு வாங்குது. இந்த ஆப்பிள் என்ன சொல்லுது தெரியுமா? எங்களை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது. ஆனா இதை சாப்பிட முடியாது, உயிரோட இருக்கு. பாரு, நீயே பாரு. அட மோட்டோ, இது உண்மையிலே விசித்திரமான ஆப்பிள் தான் நண்பா. நான் இப்பவே இத கெமிக்கல்ல போட்டு செக் பண்ணி பார்த்து சொல்றேன். அப்படியா? நீ என்ன கெமிக்கல்ல போட போறியா? உன்ன கஜா கஜா, என் 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எவ்வளவோ ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் அம்மா. ஆனா ஒரு ஆப்பிள் கிட்ட அடி மட்டும் வாங்கினதே இல்லையா. எஸ்கேப் வந்துரு. ஏய், ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆயா. ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க. இவங்களை எப்படியாவது ஆப்பிள் சாப்பிட வைக்கணும். ஆஹா, அம்மா. ஆஹா, என்ன விடு, என்ன விடு. இல்ல, சீக்கிரமா இந்த ஆப்பிள சாப்பிடு. எதுவும் பதில் பேசாம சாப்பிடு. சொல்றத கேளு, சாப்பிடு. இல்லன்னா அடிச்சு தோலை உரிச்சு சாப்பிட வைப்பேன். இல்ல. அடடா, இந்த மரம் கூட பேச்சுது. இன்னைக்கு எல்லாமே நமக்கு விசித்திரமா நடந்துகிட்டு இருக்க. அடே மோட்டோ, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறா. ஏய் மண்ட பையல, மரம் சுத்தி வளைஞ்சிருக்கா, எப்படிடா ஓட முடியும்? இப்ப பாருடா. எப்போ? ஏய் ஏய் அப்படித்தாண்டா. ஆஹா. ஏய், மந்திரவாதி மரமே, நான் இவனுக்கு தான் ஆப்பிள் கொடுத்து சாப்பிட வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா என்னால முடியல. நீங்களே எப்படியாவது சாப்பிட வைங்க. இப்ப பாரு எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு. ஆஹா. ஆஹா. கஜா கஜா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டு மரம் ஆயிடுவா. அதுக்கப்புறம் ஜாடாக போறான். டேய் குட்ட பையல, நான் இங்க மரத்துக்கிட்ட மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கியா ஒண்ணு? அப்படிதான் சிரிப்பேன். நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன். வாய் விட்டு சிரிப்பேன். ஜான், நல்லா சரி, நல்லா சரி. சும்மா சிரிக்காதடா, வாயை விட்டு நல்லா சரி. எவ்வளவு பெரிய வாய்டா உனக்கு. அட செடி முளைஞ்ச காதா. இவன் தேங்க்யூ நண்பர்களே, நீங்க என்னோட பழைய உருவத்தை
வந்து எனக்கு மீட்டு தந்துட்டீங்க. டேய் நம்பர் 1 முதல்ல இந்த ஆப்பிள சாப்பிடுறா. வேணாம் பாஸ் வேணாம், எனக்கு ஆப்பிள்னா சுத்தமா பிடிக்காது. அப்படின்னா டேய் நம்பர் 2 நீயாவது இதை சாப்பிடுறா ப்ளீஸ். பாஸ் எனக்கு ஆப்பிள்னா அலர்ஜி பாஸ். டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்களா எப்பறம் எனக்கு நம்பகமான வேலைக்காரனா இருப்பீங்க? After all, ஒரு ஆப்பிள கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்களே. வாங்கிக்கங்க, நல்லா வாங்குங்க.